நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டகாரண்யம் செப்டம்பர் 19 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சபாக்களில் இருந்த சங்கீதத்தை சாமானியனுக்கும் கொண்டு போய் சேர்த்தது இளையராஜா. வயல்வெளியிலும் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த கர்நாடக சங்கீதத்தை எளிமைப்படுத்தி திரைப்பட பாடலின் வழியாக கொண்டு போய் சேர்த்தது இளையராஜா. அது ஒரு பெரிய சாதனை. இந்தியாவுக்கு கௌரவம் சேர்த்த இளையராஜாவுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக செஞ்சிருக்கலாம்ங்கிற ஒரு கேள்வி. செய்ய தவறிடுறாங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபராக இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இளையராஜானா இப்போ காப்பிரைட்ஸ் இளையராஜாங்கிற அந்த விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. படைப்பு 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு இன்னைக்கு 2025 நீங்கள் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு படத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற அவர் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்கிறது அவருக்கு ஒரு கோபம் வருது. அதனால அவர் ஜெயம் ரவி ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு. அதில் ப்ரோ கோடுன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் மெயினாக புது பொருத்தங்களில் வரக்கூடிய இந்த கல்யாண மாலை பாட்டு தான் அந்த படத்தினுடைய அந்த ப்ரொமோனுடைய கோர் பேஸே. யாரும் அவர் நோட்டீஸ் அனுப்பலையே. பிகின் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இசைஞானி இளையராஜாவுக்கு சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழா. முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடுவில் உட்காந்துருக்காரு. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் லெஜெண்டுங்க. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பாராட்டு விழாவை? உலகின் கடைசி தமிழன் இருக்கும் வரை அந்த மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் இளையராஜாவின் பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த மாதிரி தான் இளையராஜாவினுடைய அந்த பயணம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய சாதனை. ஒரு 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் அந்த பாட்டை ரசிக்கிறாங்க, வைப் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஒன்றும் அந்த பாட்டு அப்படியே உயிரோடு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு பெரிய சாதனையாளர் எங்கிருந்து வர்றாரு, யார் சாதனையாளருக்கு 2 விஷயம் இருக்குது. ஒருவர் எங்கிருந்து கிளம்பி சாதனை பண்ணுறாருங்கிறதுக்கு, மாட மாளிகையிலையும் ஏசி கார்லையும் சாதனை பண்ணுறது அவ்வளோ பெரிய சாதனை கிடையாது. ஒரு கரடுமுறையான ஒரு பாதையிலிருந்து கிளம்பி ஒருத்தர் சாதனை பண்ணுறாருங்கிறது அதுதான் பெரிய சாதனை. அப்படித்தான் நான் பார்க்கணும். இளையராஜாங்கிற ஒரு நபர் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்தில் கிட்டத்தட்ட 50 வருடத்திற்கு முன்னாடி பெரும் இசை கனவுகளோட சென்னைக்கு வர்றார். அவர் சொல்றார், அவரே இதை பதிவு பண்ணிருக்காரு பல இடங்கள்ல. சென்னைக்கு வர்றப்ப எனக்கு இசை பற்றின ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு. ஏன்னா அது எதுவுமே எனக்கு முறைப்படி தெரியாது. அவரால் இசை நோட்ஸ் எழுதுறதோ இல்லை ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறோ எனக்கு எல்லாமே ஆர்வம் இருக்கு, எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு ராவாக ஒரு நபர் வர்றாரு. தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு சிற்பி தான் இளையராஜா. வெஸ்டர்ன் கத்துக்கிறாரு, நோட்ஸ் எழுத கத்துக்கிறாரு, முட்டி மோதி வாய்ப்புகள் தேடி தன்னை ஒரு இசையமைப்பாளராக அடையாளப்படுத்தினார். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பயணம்ங்கிறது ஒரு பெரிய கரடுமுறையான ஒரு பயணம். அந்த காலகட்டங்களில் இளையராஜா சினிமாவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இசையமைப்பாளர்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு பட்டு அங்கவஸ்திரம் போட்டிருக்கணும், வெத்தலைபாகு போட்டிருக்கணும், கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க தான் இசையமைப்பாளராக இருக்க முடியுங்கிற ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்துச்சு. அதை பூரா உடைச்சு இது ஒரு சாதனையை நிகழ்த்தியது இளையராஜா. சபாக்களில் இருந்த சங்கீதத்தை சாமானியனுக்கு கொண்டு போய் சேர்த்தது இளையராஜா தான். அதாவது சபாக்களில் மட்டும்தான் டிசம்பர் மாதங்களில் பாடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்நாடக சங்கீதத்தை சாமானியனுக்கு புரிகிற மொழியில வயல்வெளியிலும் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த கர்நாடக சங்கீதத்தை எளிமைப்படுத்தி திரைப்பட பாடலின் வழியாக கொண்டு போய் சேர்த்தது இளையராஜா. அது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா இல்லைன்னா அந்த சாமானிய மக்களுக்கு கர்நாடக சங்கீதம்ங்கிற ஒரு விஷயங்கிறதெல்லாம் தெரியாம போயிருக்கு. அமிர்தவர்ஷினி ஒரு ராகம் இருக்கு, அந்த ராகத்தை பாடினா மழை வரும்ன்றாங்க. ஆனா அந்த ராகத்தை சாமானிய மக்களுக்கு எப்படி தெரியும்? சபாக்குழியில் மட்டும்தான் பாடுவாங்க அந்த ராகங்கள். சிவரஞ்சனின்னு ஒரு ராகம் இருக்கு, சபாக்குழியில் மட்டும்தான். அந்த ராகங்களெல்லாம் சாமானியனுக்கு புரிகிற மொழியில் அவனுக்கு புரிகிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு போய் சேர்த்தது இளையராஜா தான். அதனாலதான் சபாக்களில் பாடினவர்கள் இளையராஜாவை பிரமிப்பா பாக்குறாங்க. ஏன்னா நாங்க செய்ய முடியாத ஒரு வேலை, இந்த சங்கீதத்தை சாமானியனுக்கு கொண்டு போய் எங்களால் சேர்க்க முடியல. அந்த சாதனையை இளையராஜா செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. இரண்டாவது, ஒரு இசையமைப்பாளர் இளையராஜாங்கிறதை தாண்டி ஒரு தனி மனிதனாக வாழ்க்கையில் போராடினால், முயற்சி பண்ணா நீங்க எந்த உயரத்துக்கும் போகலாம். அதை நம்ம அதை உதாரணமாக எடுத்துக்கிறோம், மோட்டிவேஷனலாக இளையராஜாவை பார்க்கணும். இப்போ இளையராஜா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு. அந்த உழைப்புக்கு தமிழ்நாடு அரசு இப்போ அங்கீகாரம் கொடுக்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயம் தான். ஒரு இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய அரசியலில் நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு, பலருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அவர் பேசக்கூடிய பேச்சுகள்ல நிறைய இருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு, சிலருக்கு காயம் கூட ஆயிருக்கு. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு சாமானியன் நினைத்தால்
இன்னைக்கு உலகத்தினுடைய உச்ச நட்சத்திர இசையா இருக்கக்கூடிய சிம்போனியை வாசிக்க முடியும், எந்த பின்புலமும் இல்லாமல் முயன்றால் முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வாழக்கூடிய நபர் தான் இளையராஜா. அதையும் செஞ்சு காமிச்சிட்டார். இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள். செல்லோ வாசிக்கிறியா, ஹங்கேரியில இருந்து ஒரு பெஸ்ட் செல்லோ பிளேயரை கூப்பிடு, வயலின் பிளேயரா எங்க இருக்கு ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸை கூப்பிடு அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த இசைக்கலைஞர்களை பிறக்கி எடுத்து 50 பேரை சேர்த்து வச்சு லண்டன்ல இருக்கக்கூடிய அப்போலோ ஆடிட்டோரியத்துல சிம்போனி வாசிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை இளையராஜா பண்ணியிருக்காரு. அவர் எங்க இருந்து வந்திருக்கிறாரு, எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்தாரு, எந்த மாதிரியான தடைகளை உடைத்து எறிந்து அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதை இன்னைக்கு ஒரு சாதனை, ஒரு வேட்டி கட்டிய ஒரு தமிழனாக, ஒரு வேட்டி கட்டிய தமிழனுடைய கை அசைவுக்கு உலகின் தலை சிறந்த 50 இசைக்கலைஞர்கள் வாசிச்சாங்க. இது தமிழனுக்கு பெருமை இல்லையா சார்? அதே போல சார், இப்போ பாஜக தான் அவருக்கு வந்து ஒரு கௌரவ எம்பி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் இந்தியாவுக்கே இந்த சிம்போனியின் மூலமா பெருமை சேர்த்திருக்காரு. ஏன் பாஜக அரசு செய்யாததை தமிழ்நாடு அரசு அவருக்கு செய்யுதுங்கிற ஒரு கேள்வி விமர்சனம் வருது இல்ல? பாஜக அரசு செய்யாம இருக்காங்க அப்படின்றத வர அவர் வந்து பாஜக அவருடைய ரசிகர்களை வாக்குகளாக பார்க்கல. அவர் அதாவது இந்தியாவுக்கு கௌரவம் சேர்த்த இளையராஜாவுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக செஞ்சிருக்கலாம்ங்கிற ஒரு கேள்வி. செய்ய தவறிடுறாங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபராக இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு அவருக்கு முன்னிலை கொடுக்குறாங்க. இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் ஏதாவது ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஜெயிச்சு முதல்ல போயிட்டாங்கன்னா அந்த மாநிலம் தான் முதல்ல அவரை வந்து ரிசீவ் பண்ணுவோம், மாநிலம் தான் நிறைய சலுகைகள் கொடுக்கும். அப்ப இவர் சிம்போனி வாசிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சவனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியா முதல்ல போய் பாக்குறாரு. முதலில் போய் வாழ்த்து சொன்ன அரசியல் கட்சி தலைவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் அங்க சிம்போனி வாசிக்க போறாருன்னு இவர் தான் முதல்ல வாழ்த்து சொல்றாரு. அதே மாதிரி போயிட்டு வந்த பிறகும் அவருடைய அமைச்சர்களை அனுப்பி அவர் ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணி கூட்டு வந்தார். அப்ப ஒரு சாமானியனுடைய வெற்றியை தமிழத்தினுடைய வெற்றி நேற்று கூட முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காரு. இது வந்து தமிழ்நாட்டை இளையராஜாவை ரசிக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்திருக்காரு, கமல்ஹாசன் வந்திருக்காரு, முதலமைச்சர் வந்திருக்காரு. ஒரு பெரிய விழாவாக ஒரு பெரிய இசைக்கலைஞர்கள், உலகத்தில் தலை சேர்ந்த இசைக்கலைஞர்கள்லாம் வர வச்சு ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடந்திருக்கு, ஒரு பெரிய பாராட்டு விழா இங்கே நடந்திருக்கு. அப்படிங்கும்போது உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு அரசு அவரை கௌரவப்படுத்தியிருக்குது. இளையராஜாவை மட்டும் இல்லை, இளையராஜாவை நேசிக்கக்கூடியவர்களை, இளையராஜாவை கொண்டாடக்கூடியவர்களை எல்லாருக்குமான ஒரு கௌரவமாக அதை பார்க்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து இளையராஜானா வந்து இப்போ காப்பிரைட்ஸ் இளையராஜாங்கிற அந்த விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு சொல்ல முடியாத அளவிற்கான அந்த 50 வருஷம் உழைப்பு இருக்குது. நிறைய சிக்கல்களை சமாளிச்சிருக்காரு, குடும்ப சூழ்நிலைகளை சமாளிச்சிருக்காரு. அதை நிறைய புத்தகங்கள்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் கடந்து இவர் மேலே வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்களில் எப்படி சார் நம்ம பார்க்குறது? அந்த விசன் இருக்குல்ல? இல்லை, காப்பிரைட்ஸ் இஷ்யூங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அது என்னன்னா, இளையராஜா அந்த 80 காலகட்டங்களில் உச்சத்தில் இருக்கிறார். அன்னைக்கு வேற இசையமைப்பாளரே கிடையாது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் சோன் படம் இன்னைக்கு காலையில் பூஜை அப்படின்னா சாயங்காலம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட். என் கையில் காசே தேவையில்லை. இளையராஜா என் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா தினத்தந்தி பேப்பரில் ஒரு 1/4 பேஜ் விளம்பரத்தை கொடுத்துட்டு ஏவிஎம்ல நான் ஒரு பூஜையை போட்டுட்டு என் ஆஃபீஸில் வந்து நான் உட்காந்துருந்தேன்னா அன்னைக்கு சாயங்காலம் அத்தனை ஏரியாவும் விற்று தீர்ந்துடும். அன்னைக்கு அந்த படம் லாபகரமான படம். டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற பணத்தில் நான் லாபத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை படம் பண்ணலாம். அந்த அளவுக்கு இளையராஜா மியூசிக்னா உச்சத்தை இருந்தாங்க. பாடலுக்காக ஒரு வருஷம் ஓடின படங்கள்லாம் இருக்கு. கரகாட்டக்காரன் ஒரு படம், உதாரணத்துக்கு ஒரு படத்தை சொல்லலாம். அந்த படம் வந்து 2ஆம் தர 3ஆம் தர கிராமங்களில் கூட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட BNCல கூட அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு. இப்பயுமே அந்த பாட்டுலாம் இன்னும் ஓடுது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் கண் முன்னாடி. நைட் ஷோ போவாங்க. நைட் ஷோ 10 மணிக்கு படம் போடுவாங்க. கரெக்டாக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நேராக தேட்டரில் போய் உட்காருவாங்க. அந்த 5 பாட்டு கடைசியில் இந்த மாரியம்மா பாட்டு மட்டும் வரும். கடைசியாக இந்த மாரியம்மா பாட்டு முடிஞ்சோடனே தேட்டரை விட்டு வெளியே வந்துடுவாங்க. டெய்லி போன ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். இப்படி பாடலை பார்ப்பதற்காகவே ஒரு வருஷம் ஓடின படம் கராட்டக்காரன். அன்னைக்கு வந்து இவர் தான் அன்னைக்கு வந்து ஒரு சினிமா இசையில் வந்து நம்பர் 1 இருக்காரு. இவரை போட்டாலே அந்த படம் இன்னைக்கு பிஸ்னஸ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பளம் பேசுகிறப்ப ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸு அப்படின்னு வாங்கிக்கிறார். இப்போ நான் ஒரு படத்துக்கு போகிறேன் அப்படின்னா 4 லட்ச ரூபா சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ். அப்போ ஆடியோ ரைட்ஸ்னால இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு கம்பெனி எக்கோன்னு ஒரு கம்பெனியோட டைப் பண்ணுறாரு. அவருடைய சுப்பிரமணியன் அவரும் இவரும் பார்ட்னராகிறாங்க. பார்ட்னர் ஆகி எக்கோன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு வர ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் வந்து அந்த கம்பெனி மூலியமாக கேசட்டாக போட்டு விற்கிறாங்க. இதுதான் அந்த ஆடியோ ரைட்ஸுடைய இது. அப்போ வந்து யூடியூப் கிடையாது, ஸ்பாட்டிஃபை கிடையாது, டிஜிட்டல் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. ஆடியோ ரைட்ஸ்னு 19 ரூபா ஒரு ரைட்ஸ் வாங்கிடுவார். அப்போ அந்த எக்கோ கம்பெனிக்கும் இவருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மோதல் ஏற்பட்டு அது வழக்கு இருக்கு. யார் அதில் ஓனர், யாருக்கு மேஜர் ஷேருங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது வேற விட்டுருங்க. அப்படி இவர் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறப்ப அந்த ஆடியோ ரைட்ஸும் சேர்த்தே பல படங்களுக்கு வாங்கிட்டார். இப்போ நீங்க டிஜிட்டல் வந்த பிறகு நிறைய தளங்கள் வந்துருச்சு.
பாடல் கேட்குறது. யூடியூப்பில் கேட்கலாம், தனியான ஆப்பில் கேட்கலாம், ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம், அப்புறம் வந்து நிறையா ரேடியோவில் கேட்கலாம், எஃப்எம்ல கேட்க நிறையா தளங்கள் வந்துச்சு. அப்போ எல்லாத்துக்குமே அது ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது படங்களில் யூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக மும்பையில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய திரைப்பட பாடல்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. ஒன்று சேர்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த பாடல் ரைட்ஸ் வேணும். உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான் பாடல் நீங்கள் ஒரு படத்தில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் நீங்கள் ரைட்ஸ் வாங்கணும். ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஐபிஆர்எஸ்ல போய் நீங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ஓசி கொடுத்துருவாங்க, நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எதுக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு பணத்தை கட்டிட்டீங்க. அந்த ஐபிஆர்எஸ் பணத்தை வாங்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இசையமைப்பாளருக்கு ஒரு பங்கு, பாடலாசிரியருக்கு ஒரு பங்கு, அந்த பாட்டை தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு பங்கு, லைஃப் லாங் பிரித்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாதம் யாராவது ரைட்ஸ் வாங்கணும் பிரித்து கொடுத்துருவாங்க. அதே ஐபிஆர்எஸ்ல தான் இளையராஜாவும் ஒரு உறுப்பினராக இருந்தார். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஐபிஆர்எஸ்ல இருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்துட்டு அவருடைய ரைட்ஸை பூரா அவரே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த எக்கோவில் சில பாடல்கள் வச்சிருக்காங்க. அப்போ எக்கோவுக்கு இப்போ இருக்க ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் சில பேர் வச்சிருக்காங்க, அதில் பிரச்சனை இருக்கு. இவங்க ரைட்ஸ் வாங்க போகிறவங்க என்னன்னா, யார்கிட்ட போய் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் ஒன்று டிஜிட்டல் ரைட்ஸ் வச்சிருக்கவங்க வாங்கி படத்தில் பயன்படுத்துறாங்க, ஆடியோ ரைட்ஸ் வச்சிருக்கவங்கள்ட்ட வாங்கி இன்னொருத்தில் பயன்படுத்துறாங்க. இது ஒரு குழப்பமாகி போய் ஒரு நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் ரவி மோகன், ஜெயம் ரவி வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு. அதில் வந்து ப்ரோ கோடுன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தினுடைய ப்ரோமோ வந்துச்சு. அந்த படத்தினுடைய ப்ரோமோவில் எஜே சூர்யா, ஜெயம் ரவிலாம் நடிச்சிருந்தாங்க. அதில் படத்தில் மெயினாக வந்து புது பொருத்தங்களில் வரக்கூடிய இந்த கல்யாண மாலை பாட்டு தான் அந்த படத்தினுடைய அந்த ப்ரோமோனுடைய கோர் பேஸே. அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இளையராஜா பார்த்து மாலை போட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி வந்தார். யாரும் அவர் நோட்டீஸ் அனுப்பலையே. ப்ராப்பராக நீங்கள் ஒரு படைப்பை நீங்கள் வாங்குறீங்கன்னா ப்ராப்பராக வாங்கிக்கோங்க. இல்லை சார், இப்போ அது என்ன, இதே மாதிரி குட் பை அக்ரி படத்தில் வந்து ஒரு சில பாடல்களை பயன்படுத்திருக்கேன். தேவா இசையமைச்ச பாட்டு, தனுஷினுடைய அப்பா கஸ்தூரி ராஜா எழுதிய பாட்டு. அந்த படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசரும் கூட, அவர் தான் பாடலாசிரியரும் கூட, அவர் தான் டைரக்டரும் கூட. அவர்கிட்ட எந்த விதமான ஒரு ரைட்ஸ் வாங்கலாம். அந்த ரைட்ஸை வந்து பிரமிடுக்கு வித்துட்டார். பிரமிட்ல நீங்க ரைட்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா இந்தியனுடைய கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஆக்ட் இருக்கு, அதாவது இன்டெலெக்சுவல் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது அறிவுசார் சொத்து உரிமைன்னு ஒன்று இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க ஒரு படைப்பை அது நீங்க வேற ஆள்கிட்ட நீங்க பயன்படுத்தினாலும், வேற ஆள்கிட்ட நீங்க காசு கொடுத்து வாங்கினாலும், அந்த படைப்பை உருவாக்கியவர்கிட்ட இன்டெலெக்சுவல் ஆக்ட்னு இருக்கு, அவங்கள்ட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும், அவங்கள்ட்ட வாங்கணும். அது வந்து இது ஒன்லி நாட் ஒன்லி மியூசிக் மட்டும் கிடையாது. ஒரு டிராயிங்கை வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்கல்ப்சர், ஒரு சிலையை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது சிற்பிட்டு நீங்க வந்து ஒரு என்ஓசி வாங்கணும். ஏன்னா நீங்க வந்து அதை வந்து ரீக்ரியேஷன் பண்றப்ப அந்த படைப்பாளிகள்கிட்ட இருந்து என்ஓசி வாங்கணும். ஆனா இந்த படத்தை குட் பை அக்லியில் வந்து கஸ்தூரிராஜா அவர்கள் பயன்படுத்திய பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பல பாடம் நீங்க பயன்படுத்துறீங்க. இதெல்லாம் அவருக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் நோட்டிபிகேஷனும் கொடுக்காம பயன்படுத்துறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த இசையமைப்பாளருக்கும் அந்த டைரக்டருக்கு அப்ரோச் பண்றாரு. அவர் ரீச் பண்ண முடியல. நீங்க ஒரு கட்டசிக்காவது சார் உங்க நாங்கள் பயன்படுத்திருக்கோம், உங்களை வந்து நான் பார்க்குறோம், ஒரு பொக்கே கொடுத்து எங்களை விஷ் பண்ணுங்க, ஒரு தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு போயிடலாம். இவரே வாலண்டியரா போய் அவங்களுக்கு வந்து பயன்படுத்திருக்கீங்கன்னு ஒரு கேட்கறதுக்கு ரீச் பண்ண முடியல. அவருடைய போனை பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த அளவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய இது இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய படைப்பை நீங்க பயன்படுத்துறீங்க, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது எங்கிட்ட கொடுங்களேன். ஒரு படைப்பாளிக்கு நீங்க கோடி கோடியா பணம் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆமா, ஒரு மரியாதை எதிர்பார்க்கறாங்க. ஒரு மாலையை போட்டு இளையராஜா அவர்கள்ட்ட மாதிரி, ஐயா உங்க பாட பயன்படுத்துற ஐயா, இந்த பாட்டுக்கு இந்த சிச்சுவேஷன் இதுதான் கரெக்டா இருக்கு, நாங்கள் எவ்வளவு பண்ணோம். அவர் எடுக்கிற முடிவு சரியான முடிவு தான். லீகலா எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு. ஏன் மற்றவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாரு? அப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பயன்படுத்திக்கிறேன்னா பயன்படுத்திக்கங்க, காசு கட்டாரங்களே. அந்த மாதிரி இலக்குற மனசு தானே இளையராஜா இந்த பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு சந்தான பாரதி நிறைய பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க, நிறைய வைக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு படம், பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டங்கள் சிரமம். சமீபத்தில் ஒரு படம் சம்பவத்தை சொல்லுவோம். சமீபத்தில் ஒரு படம், அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு சின்ன இயக்குனர், எல்லாம் புதுமுகம் நடிச்ச படம். அந்த படத்தை வந்து இளையராஜா மியூசிக் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவர் இளையராஜா தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமா அந்த படத்தை வந்து அவர் போட்டு காட்டுறாங்க. படம் சின்ன படம், சின்ன படம் பாதுகாக்கிறாரு, படம் நல்லா இருக்கு, நான் மியூசிக் பண்றேன். அவர் வாங்கக்கூடிய சம்பளம் ஒரு பெரிய சம்பளம், படம் நல்லா இருக்குன்னு மிக மிக குறைந்த சம்பளத்தில் அந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்தாரு. இது இப்ப அன்னைக்கு இளையராஜா பீக்ல இருக்காரு, பீக்லன்னா உச்சத்துல இருக்காரு. பன்னீர் புஷ்பங்களும் ஒரு படம் பண்றாங்க. இன்னைக்கு இருக்காரு சந்தான பாரதி, டைரக்டர் சந்தான பாரதியும் வாசுவும் சேர்ந்து பாரதி வாசுங்கிற பேர்ல ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பத்தின ஒரு கதை. ஊட்டியில சுரேஷ் அந்த மாதிரி அவங்க நடிச்ச படம். ஒரு ஸ்கூல் பேக்ட்ராப்ல, ஊட்டியில கான்வென்ட் ஸ்கூல் நடக்கக்கூடிய பேக்ட்ராப்ல படம். முதல் முறையாக அவங்க 2 பேரும் டைரக்டர் ஆறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க எப்படின்னா
டேரக்டர் ஸ்ரீதர்ட்ட உதவியாளராக இருக்காங்க. யாரு? சந்தன பாரதி, வாசு உதவியாளராக இருக்காங்க. ஸ்ரீதர் வந்து MS விஸ்வநாதன் மட்டும்தான் இசையமைப்பாளராக இருக்காரு. தொடர்ந்து இசையமைப்பாளராக பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் சொல்றாங்க, ஸ்ரீதர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இளையராஜா ஒருத்தர் வந்திருக்காரு, புதுசாக படம் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா இருக்கு, நம்ம அவரை பயன்படுத்த உடனே இல்ல என்ன பேசிட்டு இருக்கேன், நான் வந்து இனிமே கொஞ்சம் நாளுங்கிறது அப்படி இப்படின்னு அவர் கூட பேக் டு பேக் MSV கிட் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க இந்த டீமை உடைக்க பார்க்கலாம் திட்டி விட்டாராம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ரியலைஸ் பண்ணி இளையராஜாவை கூட்டு வந்து வச்சு இளையராஜா ஸ்ரீதர் இளையராஜா காம்பினேஷன்ல படங்கள்லாம் பண்ணிட்டாங்க. இது நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்ச பிறகு இவங்க படம் பண்றாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து டைரக்டரா படம் பண்றாங்க. இளையராஜா மியூசிக் அது. படம் முடிஞ்சிருச்சு. சாங் போட்டு கொடுத்து சாங்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். பன்னீர் புஷ்பங்கள் சாங் கேள்விப்பட்டிருப்பான். அந்த பூந்தளிர் ஆடலாம் அந்த படத்துல வந்து பாட்டு, எல்லா பாட்டும் ஹிட். படமும் முடிஞ்சிருச்சு. ரீ ரெக்கார்டிங் டைம்ல பேமெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்போ கேட்டிருக்காங்க, எவ்வளவு பேமெண்ட், என்ன சம்பளம், நீங்க படம் பண்ணி நல்லா வாங்க அப்புறம் சம்பளம் கொடுங்க, படம் பண்ணி நல்லா வாங்க அப்புறம் சம்பளம் கொடுங்க, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி எதாவது பண்ணிருக்காரு. சங்கிலி முருகன் ப்ரொடியூசர் சங்கிலி முருகன் இருக்கார் இல்லையா? சங்கிலி முருகன் வந்து நாடகங்கள் போட்டு இருக்காரு. இங்க தமிழ்நாட்டில் சென்னையில் நாடகங்கள் போட்டிருக்காரு. அப்ப இளையராஜா, பாஸ்கர், RD பாஸ்கர், கங்கை அமரன்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னைக்கு வாய்ப்புகள் தேடி வந்திருக்காங்க. அலைஞ்சிட்டு இருக்க நேரங்கள்ல வறுமையின் கொடுமையில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்ப சங்கிலி முருகன் நம்ம ஊருக்கார பசங்க, மதுரைக்கார பசங்க, நம்மளுடைய நாடகங்கள்லாம் நீங்க பண்ணுங்கன்னு சங்கிலி முருகன் வந்து முதல்ல நாடகங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு இளையராஜா பெரிய இசையமைப்பாளராக எங்கேயோ போயிட்டாரு. ஒரு கட்டத்துல சங்கிலி முருகன் தயாரிப்பாளர் ஆயிட்டார். சங்கிலி முருகன் தயாரிச்ச பல படங்களுக்கு இளையராஜா சம்பளம் வாங்கியது கிடையாது. இது சங்கிலி முருகனே பதிவு பண்ணிருக்கு. அவ்வளோ ஒரு குழந்தை மனசு உள்ளவர் தான் இளையராஜா. அவர் ஒரு கட்டத்துல சொன்னாராம், இது சம்பளம் வாங்கிங்க ராஜா, எவ்வளவு நாளைக்கு தான் நானும் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறேன் உங்களை வச்சு, வாங்கிங்கன்னு. இது வந்து சங்கிலி முருகன் செஞ்ச விஷயம், சந்தான பாரதிக்கு செஞ்ச விஷயம். பஞ்சவர்ணாசலம் இவரை அறிமுகப்படுத்தியவர். இந்த சம்பவங்கள்லாம் சொல்லிடுவோம். நிறைய பேர் அவர் மேல நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க. பஞ்சவர்ணாசலம் அவர் தான் வந்து இளையராஜாவை அறிமுகப்படுத்துறார். அன்னக்கிளி படத்துல எல்லாருக்கும் தெரியும். அந்த பஞ்சவர்ணாசலம் வந்து எடுத்த எல்லா படத்துக்கும் இளையராஜா தான் இசையமைப்பார். கடைசியா எடுத்து அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் எடுத்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைப்பார். அவர் என்ன பண்ணுவாராம், அவர் அந்த ஸ்டுடியோக்குள்ள வந்தாருன்னா இளையராஜா உட்கார மாட்டார். இளையராஜா வெளியில போனார்னா தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் கையில பெட்டியோட வச்சுக்கிட்டு இளையராஜா காலில் வந்து எங்க படத்துக்கு பண்ணுங்கன்னு வாசப்படியில பிரசாத்துல வந்து அவர் படம் பண்ண மாட்டாரான்னு கியூல நிற்பாங்க. ஆனா இவர் உள்ள போனார்னா வந்தவொடனே இவர் எந்திரிச்சு நிற்பாராம், முதல்ல உட்கார மாட்டாராம். அது எத்தனை படம் பிஸியா இருந்தாலும் பஞ்சவர்ணம் படம்னா முதல்ல நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரு மரியாதை வந்து கடைசி நிமிடம் வரை அந்த ரெஸ்பெக்ட் அவர் கரெக்டா கொடுக்கும். அதே மாதிரி நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். என்னுடைய படைப்பை நீங்க எடுத்து பயன்படுத்துறீங்க என்ற ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களேன். ஏன்னா ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிருக்கல, என்ன இருப்பது உங்களுக்கு, அது ஏன் உங்களுக்கு முடியல? அதைத்தான் அந்த அவர் பணம்ங்கிறது 2வது பட்சம் தான். எல்லாருக்கும் இந்த கலைஞர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா, நம்மளுடைய படைப்பை பயன்படுத்தினா நமக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கணும். பணத்தை நீங்க கொடுத்து வாங்கிட்டு போறது பிரச்சனை கிடையாது. அதுக்கான அங்கீகாரம் கொடுத்து ஒரு மாலையை வாங்கி போய் போட்டுருங்க, ஐயா அந்த பாட்டு, இந்த படத்துல நீங்க உங்க பாட்டு கரெக்டா எங்க சிச்சுவேஷன் ஒத்து வருது, பயன்படுத்திக்கிறேன்னா தாராளமா பயன்படுத்திக்கன்னு நிறைய இலவசமாவே கொடுத்துருக்கு. இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஜெயம் ரவி படம் வரைக்கும் கொடுத்துருக்காரு. அது என்ன எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு தெரியல, வாங்கிருக்கலாம், ஃப்ரீயா கூட கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு பார்த்து வந்துட்டாங்க, அனுமதிங்கிறத கொடுத்துட்றாங்க. சில பேருக்கு ஃப்ரீயா கொடுக்குறாரு, சில பேருக்கு கம்மியா கொடுக்குறாரு. ஆனா அவர் ப்ராப்பரா வாங்கிருங்கிறது தான் பிரச்சனை. அது வாங்காம ஒருத்தருடைய படைப்பை, இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு படைப்பை 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு இன்னைக்கு 2025 நீங்க போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு படத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஒன்றும் வந்து ஆக்டிவா இருக்கிறாரு, அவர் நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்கிறது அவருக்கு ஒரு கோபம் வருது. அதனால அவர் காப்பிரைட்ஸ் ஆக்ட்ல நோட்டீஸ் கொடுக்குறாரு. அதே போல இந்த விருது, இந்த பாராட்டு விழாங்கிறது வந்து இளையராஜாவுக்கு 100க்கு 100 பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்ல, கண்டிப்பாக தமிழராக இருக்கக்கூடிய எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு சாதனையை செஞ்சிருக்காரு இசையமைப்பாளர் இளையராஜா. அப்படிங்கிறத தாண்டி ஒரு தமிழராக, ஒரு வேட்டி கட்டிய தமிழராக, ஒரு பச்சை தமிழராக முயற்சி பண்ணினால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் அடையலாம். சினிமா மட்டும் கிடையாது, நீங்க எந்த ப்ரொஃபஷனலையும் இருக்கலாம். நீங்க ஐடில இருங்க, ஒரு பிசினஸ் பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயா இருங்க, நீங்க எந்த துறையாக இருந்தாலும், நீங்க எந்த பின்புலத்தில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், படிப்பு இருக்காட்டியும் சரி, நீங்க முயற்சி செய்தால் வாழ்க்கையில் எந்த உயரத்திற்கு போகலாம்ங்கிற ஒரு சாதனை மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லாருமே ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு நபர் இளையராஜா. அவருடைய சாதனையை கொண்டாடக்கூடிய நபரா நம்ம இருக்கிறாரு. அவர் அரசாங்கம் கண்ணியப்படுத்திருக்கு, கௌரவப்படுத்திருக்கு. தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. உள்ள நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார்.